நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியின் வாசல் திறக்கப் போகிறது. நிதானத்தால் பெரு வருமானம் பெறப்போகின்றீர்கள் இந்த 2024. அதை பற்றித்தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சொந்தக்காரங்களை விட சொந்த காலில் நிற்பதே மேல் என்று விரும்பக்கூடிய அந்த எண்ணத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு இந்த 2024 வருடம் தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 3ஆம் வீடான விருச்சகத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஸோ தொடக்கமே முயற்சியாக இருக்க பொழுது முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. புதிய பாதையில் உங்களுடைய வாழ்க்கை போக போகிறது. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பிறக்கின்ற வருடமாக இந்த 2024 வருடம் பிறக்க போகிறது. ஸோ அதுல என்ன மாதிரி விஷயம், 3ல புதன் பகவான் இருப்பதால் சகோதர சகோதரி வழிகள் விஷயத்துல நீங்கள் நினைத்தது நடக்க போகிறது. இதற்கு அப்புறம் எழுத்து தேர்வு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா கல்விக்கு காரகமே இந்த புதன் பகவான் தான். அவர் 3ல போய் அமர்ந்திருக்கிறாரு. கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பண பிரச்சனை, இல்ல படிப்பு சர்டிபிகேட்ல பிரச்சனை, படிக்கின்ற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவை அனைத்துமே சரியாகும். ஸோ 3ல இருக்கிறதுனால காரிய ஜெயம் உண்டு. ஸோ உங்களுடைய காரியத்தை ஜெயம் பண்ணக்கூடிய வகையில், வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் 3ஆம் வீட்டுல புதன் இருக்கிறார். அந்த புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்போ திருமண காரியங்கள், திருமணத்திற்குண்டான முயற்சிகள் இந்த 2024 தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது நிச்சயம் அதில் வெற்றி வாகை சூடுவீர்கள். திருமணம் நடந்தது, புதிய வண்டி வாகனம் வாங்குறது அல்லது கட்டிய வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு முயற்சி இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அது நல்ல விதத்துல நடக்கும். கன்னி ராசியில பிறந்த பெண்களுக்கு அத்தை மற்றும் உறவுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய குணநலங்கள் மாறுபட வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ கலத்திரக்காரகனே இந்த சுக்கிர பகவான், அவரோடு தான் புதன் இருக்கிறாரு. அப்போ கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த 2024 காதல் வயப்பட நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எழுத்து தேர்வுகளில் வெற்றி வாகை நீங்கள் சூடுவீர்கள். சரிங்களா? அதற்கு யோக காலம் இருக்குது. மேலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். அரசுக்குண்டான கிரகமே சூரியன் தான். அவர் 4ல் இருக்கும் பொழுது அரசுக்கும் கல்விக்கும் உங்களுடைய படிப்புக்கும் சம்பந்தம் வருங்க. ஸோ படிப்பிற்காக நீங்க கவர்மெண்ட்ல லோனோ உதவியோ எதிர்பார்த்தா கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் படித்து முடித்தவர்களுக்கு அரசு சம்பந்தமான துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான எழுத்து தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். செவ்வாயும் சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்துல நன்மை உங்களுக்கு நடைபெறும். பங்காளியாக இருந்த உறவுகள் இனி பாசமாக மாறுவார்கள். சகோதர சகோதரி வழிகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி விடுங்க. காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, இந்த போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த 4 துறைகளில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இதை எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்துல கேது மற்றும் 4ல சூரியன் செவ்வாய் இணைந்து அமர்ந்திருக்கிறதுனால வீட்டை விட்டு பிரிந்து, உறவுகளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் போய் பணியாற்றக்கூடிய ராணுவம், இந்த பிஆர்எஃப் இப்படி சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயத்திலும் நேவி டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி உறவுகளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் வேலை பார்க்கக்கூடிய அரசு உத்தியோகம், ராணுவம், மிலிட்ரி போன்ற விஷயங்கள உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதுங்க. ஸோ அதற்குண்டான சாத்தியக்கூறு நிறையவே இங்கே இருக்கு. மேலும் 6ல் சனிவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த வருடத்துல மிகப்பெரிய மாற்றம் இல்லை. ஸோ 6ல கும்பத்துல சனி ஆட்சி பெற்று வந்திருக்காரு, அங்கேயே தான் அவர் இருக்க போறாரு. ஸோ அதனால கண்டிப்பா வேலை நிச்சயமா நிரந்தரமான முறையில் கிடைக்கும். வேலையில பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது. வேலையில சின்ன சின்ன எதிரிகள் வேணா உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ வேலைப்பளவும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். ஆனா வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பொறுப்புகளும் டைமிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, பதவிகளும் புதுசாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த 2024. சரிங்களா? இதற்கு அப்புறம் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான். ஸோ 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப பல உறவுகளை புதிதாக கொடுப்பார். சரிங்களா? கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது.
கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? மேலும் புதிய நபர்கள், புதிய மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று இனத்தவர்களுடைய தொடர்புகள் அதிகமாகலாம். வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த 2024 இருக்க போகிறது. மேலும் அரசியல் தொடர்பு, தகவல் தொடர்பு துறையில் ஒரு அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், சினிமா கலைத்துறையில் ஒரு நபர்கள், இப்படி புதிய நபர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாக போறாருங்க. அவருடைய நெருக்கம் கொஞ்சம் அதிகமாக ஆகப்போகுது இந்த வருஷத்துல. இதற்கப்புறம் முக்கியமா வயதானவர்கள், இந்த கன்னிராசியில் பிறந்த வயதானவர்கள் உடல் ரீதியான கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் காய்ச்சல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரலாம் இந்த வருஷத்துல. கொஞ்சம் கவனத்தோட நீங்க பார்த்துக்கணுங்க. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 8ல் மேச ராசியில் குருவான இருக்கிறார். ஸோ இவர் ஏப்ரல் முடியும் வரை தான் அந்த 8ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ குரு வேற மறைந்திருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம். திருமணமாகட்டும், வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது நீங்களே இடம் மாறணும்னு நினைக்கிறதா கொஞ்சம் பொறுமையும் 1க்கு 2, 3 தடவை யோசிச்சு பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவன் அப்படியே பயிற்சி அடைந்து ரிஷபராசிக்கு போயிறாரு. அவருடைய 5ஆம் பருவம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நிதானத்தை நீங்கள் கடைபிடித்து விட்டால் பெரு வருமானம் நீங்கள் நிச்சயமான முறையில் பெற முடியும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் கொஞ்சம் நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ அப்படி மாறக்கூடிய குரு 5ஆம் பருவ உங்களை பார்க்கிறார். உங்களுடைய ஜென்மத்துல கேது இருக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அவர் ஜென்மத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். உலகியல் பாடங்களை, உறவுகள் சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுப்பார். தனியாக உங்களை சொந்தக்கால் நிற்க உங்களை கற்றுக் கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட கலையாகட்டும், சில விஷயங்களாகட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. கல்வியில் மிகப்பெரிய ஒரு திறமையும் மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. மேலும் குரு 5ஆம் பார்வையா கேதுவை பார்த்து கேதுக்கும் குருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பின்பாக நிச்சயமா வெளிநாட்டு பணம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு அல்லது வேற்று மதத்தவர், வேற்று இனத்தவருடைய பணம் காசு உங்களுடைய கைகளுக்கு வரும். ஒன்று நீங்க அவரோட வேலை பார்க்கலாம் அல்லது அவருடைய ஒரு பிசினஸ் பார்ட்னர் சேரலாம். இந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படும். ஸோ புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக இந்த 2024 பெரு வருமானத்தை கண்டிப்பா நம்ம கன்னிராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அதற்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு கடந்து விடுவது உங்களுக்கு நல்லது. ஏப்ரல் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் கேதுவான் இருக்கிறார். மருத்துவத்துறை, ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். விவசாயம், முக்கியமா பால் வளம் சம்பந்தமான ஆடு மாடு கோழி வளர்ப்பு, அதில் குறிப்பாக மாடு வைத்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பால் வளத்துறையில் மிகப்பெரிய யோகமும் லாபமும் கிடைக்கும். மேலும் கப்பல் துறையில் வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இப்படி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடிலும் கூட கேது ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது சில விரக்திகளையும் சில உறவுகளுடைய துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் உங்களுடைய கண்முன் நிறுத்தி அந்த உறவுகளுடைய பாசத்தை முறியடிப்பார். யார் நல்லவன் யாரு கெட்டவன்றத உங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார் இந்த கேது பகவான். ஸோ இதனால கொஞ்சம் தனிமையும் விரக்தியும் ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்கு விநாயகருடைய வழிபாடுகளை அவ்வப்போது செஞ்சுக்கோங்க. அதே போல உடல்நிலை பிரச்சனையும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க பார்த்துக்கணும். ஜென்மத்தில் கேது வரும்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். ஸோ இதெல்லாமே தவிர்க்கணும்னு நீங்க நினைச்சா இந்த 2024 கன்னிராசியில பிறந்தவங்க விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி என்று தயிர் அபிஷேகமும் மற்றும் விடலை தேங்காய் உடைத்து அடிக்கடி வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு புதிய காரியம் நீங்க தொடங்க போறீங்கன்னா கண்டிப்பா விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைத்து நீங்க வழிபட்ட பின் அந்த காரியத்தை ஆரம்பிங்க. அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தரபிள் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அருந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.